ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாட்டா கேஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நீண்ட நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு துறையிலேருந்து இப்படி நல்ல வேலை வாய்ப்பு வரும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. அப்படி ஒரு துறை என்ன அப்படின்னா, மாசு கட்டுப்பாட்டு துறையிலேருந்து, அதாவது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேருந்து 10th பாஸ் 12th பாஸுக்கு இது இருந்தாலே போதும். எம்டிஎஸ் கேட்டகரியில் உங்களுக்கான வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான சம்பளம் 35,400 உங்களுக்கான சம்பளம் இருக்கும். ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான். அப்ளை பண்ணுறதுக்கு 28/4/2025 வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப்டா கேஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஃப்ரீயாக ஒரு வெப்னார் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா, உங்களோட கெரியருக்காக மட்டுமே தான் இந்த ஃப்ரீ வெப்னார். நீங்கள் ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணணும், எனக்கு ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ வெப்னாரில் நீங்கள் கலந்துக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ வெப்னார் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா போதும். மற்றதை அவங்களே பார்த்துப்பாங்க. முழுக்க இது ஃப்ரீ மட்டும்தான், எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஸோ இப்போவே வீடியோ கீழே இருக்கக்கூடிய லிங்கை டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துடக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எங்கேருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேருந்து இந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன கேட்டகரியில் வந்திருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு சூப்பரான அருமையான வேலை வாய்ப்பு தான். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 28/4/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் அப்படின்ற கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. அதில் டோட்டலாக ஒரு 22 காலி பண்டம் இருக்குது. வயது வரம்பு 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி அசிஸ்டன்ட் லா ஆஃபீஸர் அப்படின்ற கேட்டகரியில் விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். இந்த சயின்டிஸ்ட் பிக்கு பார்த்தீங்கன்னா, சேலரியை பொறுத்தளவுக்கு 56,100 1,77,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். சேம் அசிஸ்டன்ட் லா ஆஃபீஸரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 44,900 1,42,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் இருக்கும். அதே மாதிரி சீனியர் டெக்னிக்கல் சூப்பர்வைசரை பொறுத்தளவுக்கு 44,900 1,42,400 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 56,400 அப்படின்ற பேசிக் பேலேருந்து 1,12,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். டெக்னிக்கல் சூப்பர்வைசருக்கு 35,400 1,12,400 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் இருக்கும். 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 4 காலி பண்டம் 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். அக்கௌண்ட் அசிஸ்டன்ட், அதே மாதிரி ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் அண்ட் பார்த்தீங்கன்னா சீனியர் டிராப்ஸ்மேன், இவங்களுக்கு எல்லாமே லெவல் 6 சேலரி தான். 35,400 1,12,400 வரைக்கும் இருக்கும். 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி ஜூனியர் டெக்னீஷியன் அப்படின்ற கேட்டகரியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 4 சேலரி. அதே மாதிரி சீனியர் லெபார்ட்டரி அசிஸ்டண்ட்டுக்கும் லெவல் 4 சேலரி. அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கும் லெவல் 4 சேலரி. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேடு 2க்கும் பார்த்தீங்கன்னா லெவல் 4. ஸ்டெனோகிராஃபருக்கு லெவல் 4. இவங்கெல்லாம் 25,500 அப்படின்ற பேசிக் பேல ஸ்டார்ட் பண்ணி 81,100 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் இருக்கும். 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். ஜூனியர் லெபார்ட்டரி அசிஸ்டன்ட், லோயர் டிவிஷன் கிளர்க்கு, ஃபீல்டு அட்டண்டன்ட், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இவங்களுக்கெல்லாம் லெவல் 1 சேலரி கொடுத்துருக்காங்க. 18லேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். டோட்டலாக ஒரு 18 விதமான கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், வயது வரம்பு, சம்பளம் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன், இப்போ 27 வயசு முடிஞ்சிச்சுன்னா என்னால் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, SC/ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 5 வருஷம், OPCக்கு ஒரு 3 வருஷம், PWD கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு 10 வருஷம் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்படியே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டிசபிலிட்டிலாம் என்னென்னலாம் நாங்கள் அப்ரூவல் பண்ணுவோம் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ இதில்
சயின்டிஸ்ட் பிஏ பொறுத்தளவுக்கு பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இதில் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபர் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். பட் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் என்ன படிச்சிருந்தாலும் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதுக்கெல்லாம். அதேமாதிரி அசிஸ்டன்ட் லா ஆஃபீஸருக்கு கண்டிப்பாக லா படிச்சிருக்கணும். சீனியர் டெக்னிக்கல் சூப்பர்வைசருக்கு பேச்சுலர் டிகிரி இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிச்சிருக்கணும். சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்க்கு மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸ் படிச்சிருக்கணும். டெக்னிக்கல் சூப்பர்வைசருக்கு டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி படிச்சிருந்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரி இன் காமர்ஸ் படிச்சிருக்கணும். ஜூனியர் டிரான்ஸ்லேட்டருக்கு அந்த டிரான்ஸ்லேட்டர் டிகிரி படிச்சிருக்கணும். சீனியர் டிராப்ஸ்மேனுக்கு சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். ஜூனியர் டெக்னீஷியனுக்கு டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். சீனியர் லெபார்ட்டரி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். அப்பர் கிளர்க் டிவிஷனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரி படிச்சிருக்கணும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு 12th வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஸ்டெனோகிராஃபருக்கு 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஜூனியர் லெபார்ட்டரி அசிஸ்டண்ட்டுக்கும் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி இருந்தால் போதும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி இருந்தால் போதும். ஸோ 10th 12th இன்ஜினியரிங் டிகிரி வரைக்கும் தனித்தனியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு தனித்தனியான வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 2 hours எக்ஸாம்ஸ்க்கு 750 ரூபா ப்ளஸ் 250 வந்து டெஸ்ட் செஷன், டோட்டலாக 1000 rupees கட்டுற மாதிரி இருக்கும். 1 hour எக்ஸாம் இருந்துச்சுன்னா 500 rupees கட்டுற மாதிரி இருக்கும். இதில் இந்த எக்ஸி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன், உமன் கேண்டிடேட்ஸ் இவங்கெல்லாம் எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. ஜென்ரல் கேட்டகரி அண்ட் ஓபிசி கேட்டகரியில் வரக்கூடிய மெயில் கேண்டிடேட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கு, நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நோட்டிஃபிகேஷனை ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிவிட்டு நல்லா ரீட் பண்ணிவிட்டு உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாமே மீட் ஆகுதான்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.